எங்க தலைவர் எர்ணாவூர் நாராயணனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவர் எத்தனை கொலைகளில் சம்பந்தப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய குற்ற பின்னணி தெரியுமா? காவல்துறையுடைய குற்ற சரித்திர பதிவேடில் எர்ணாவூர் நாராயணன் என்று டைப் பண்ணி பாடுறா. அப்படி நீ பார்த்து விட்டு இந்த போல் பதிவு செய்யறதுக்கு உனக்கு உடனே முடியாது. அவர் கூட உள்ள நபர்கள் இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பேசுறாங்க. எப்பா உஷாரா இருப்பா, எர்ணாவூர் நாராயணன் சாதாரண நினைச்சிடாத, மிகப்பெரிய கொலைகாரரு, அவருக்கு பின்னணியில் ஒரு அமைச்சர் இருக்கிறதா அவரே சொல்றாரு, உனக்கு ஏன் இந்த வம்பு பிள்ளை குட்டிக்கார பையனி அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொல்கிறார்கள். கூலிப்படையினர் அறிக்கை எதுவுமே அறியாத என்னுடைய மனைவி, அப்பாவி மனைவியை பற்றி தவறுதலாக பேசுறது, என்னை பற்றி கொச்சையாக பேசுகிறது, இப்படி இல்லாமல் பயங்கர ஆயுதங்களுடன் கொலை செய்யும் முயற்சியோடு இந்த கூலிப்படையினர் வந்திருக்காங்க. இந்த கூலிப்படை தலைவனாக வடசென்னை சேர்ந்த ஒருத்தனும், மாடப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு சிலரும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட அமைப்பை சேர்ந்த யூடியூபர்ஸ் தான் முழுக்க சாதி துவைசத்தோட இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அவனுக்கு சாதி கிடையாது, அவன் என்ன சாதினா அவனுக்கும் தெரியாது. ஆனா அவன் பேசுறதுக்குள்ள சாதியம். எங்க ஊர் தூத்துக்குடியில இருந்து நான் மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, மதுரைக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஐயர் ஃபோன் பண்ணி, அப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் உடனடியாக 100க்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வழக்கு பதிவு செய்யறேன். அதுக்கப்புறம் காவலர்கள் அவங்களை அனுப்பியிருக்காங்க. அதாவது இதுல எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. காவல்துறை இதை ஒரு விஷயமாவே எடுத்துக்கிறதில்ல. இன்ஸ்பெக்டர் கேட்கறோம் எங்களுக்கு தெரியாதுங்க, ஏசிக்கு கிட்ட கேட்கவும் தெரியாதுங்க. இவ்வளவு குற்றச்செயல்கள் செஞ்சுட்டு அதெல்லாம் நாங்க தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை பரப்புறது இல்லாம சமத்துவ மக்கள் கட்சியுடைய அபிஷியல் பேஜ் பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் அதை போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த குற்றத்தை செஞ்சது எர்ணாவூர் நாராயணன் நாங்க உறுதியா சொல்றோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு நாடார் சங்கத்தை சேர்ந்த திரு முத்து ரமேஷ் நாடார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இந்த மாதம் 15ஆம் தேதி சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டம் நடத்தினாங்க. அது வெகு விமர்சையா பேசப்பட்டுச்சு. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கிட்ட ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாருக்குமே என்னடா போராட்டம் நடத்துற இவர் வீட்டுக்கிட்ட போராட்டம் நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு கேள்வியாகவும் இருந்துச்சு. அதை குறித்து சொல்லுங்க சார். அதாவது அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தொடர்ந்து கல்லுக்காகவும் பனை தொழில் வளர்ச்சிக்காகவும் பனை தொழிலாளர்களுக்காகவும் குரல் கொடுத்து வர்றாங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து. இப்போ இன்னைக்கு விளம்பரத்துக்காக சில பேர் நாங்க 1 கோடி பணமரம் நட்டுட்டோம், உலக சாதனை படிச்சுட்டு எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது விளம்பரம், அரசை ஏமாற்றுவதற்காக செய்த வேலை. ஆனால் உண்மையாகவே 10 கோடி பனை விதைகளை விதைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள், அதிகாரத்தில் இல்லாத போது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கல் விடுதலை மாநாடு விழுப்புரத்தில் நடக்கும்போது நானே மரம் ஏறி கல் இறக்குவேன் என் மக்களுக்காக, என் தமிழ் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அண்ணன் முடிவு பண்றாரு. நான் வழக்கமா அண்ணனை சந்திக்கிறது உண்டு. நான் ஒரு அண்ணனை சந்திக்கும் போது அண்ணன் இதை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்றாரு. நான் உடனே சொன்னேன், அண்ணே நீங்க இந்த வருஷமே 2 தடவை விழுப்புரத்துக்கு போயிட்டீங்க, தென் மாவட்டம்னு ஒன்று இருக்கு, அங்கேயும் இது சார்ந்த தொழில் செய்யறவங்க பல பேர் இருக்காங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறாருங்க. அங்க நீங்க பண்ணீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அங்க ஏற்கனவே பதநீர் தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கே மிகப்பெரிய அளவுல விஷ கல் விற்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் பொய் வழக்கு போடுறாங்க, கை விட்டு பெறுறாங்க. பனை தொழிலாளர்கள், படித்த இளைஞர்கள், இன்ஜினியர் படித்த மாணவர்கள், சட்டம் படித்த மாணவர்கள், இவங்கெல்லாம் அந்த தொழிலை தன்னுடைய காதலி போல நேசித்து செய்யக்கூடிய அளவுக்குள்ள இருக்கு. அதனால நீங்க அங்க பண்ணணும்னே அப்படின்னு சொன்னாலும் சரிடா, நீ சொன்ன நல்ல விஷயம், நம்ம அங்க ஒன்று பண்ணிடுவோம், இடத்த தேர்வு பண்றான்னு என்கிட்ட பொறுப்பை படிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஊருக்கு போறேன். ஊருக்கு போய் குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர், தீர்த்தாபுரம், பெரியதாலை, உடங்குடி, திசவலை, சாத்தாங்குளம் இந்த பகுதிகளெல்லாம் அண்ணன் மரம் ஏறுவதற்கு ஏதுவான இடத்தை தேர்வு செய்கிறேன். அப்போ நான் ஒரு இடம் அரசூர் பூச்சிக்காட்டில் உள்ள மரம், ஒரு 7 மரங்களை தேர்வு பண்ணி அண்ணனுக்கு நான் அனுப்புகிறேன். அப்போ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, டே இது மரம் ரொம்ப சின்னதாக இருக்குடா, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கடா, நான் மரம் ஏறுவேன், நான் சின்ன வயசுல மரம் ஏறி இருக்கேன்டா, சொன்னா கேளு, பெரிய மரமாக எது இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் சேலஞ்சு பண்ணியிருக்கிறேன், பயிற்சி எடுத்தாவது அண்ணன் மரம் ஏறி நம்மளுடைய சேலஞ்சிங்க நம்மளுடைய போராட்டத்தை சேர்ப்போம், மக்களுக்காக சேர்ப்போம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்
பார்த்த மரங்கள்ல கொஞ்சம் பெரிய மரமாக பெரியதாலை ஏன் தேர்வு பண்ணோம்னா, இப்போ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய மரம், ஏன்னா நாளைக்கு வந்து அரசின் அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சி நிர்வாகிகள் இது நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவங்க உறவினர்கள் எல்லாமே உறவினர்கள் தானே அப்படிங்கும்போது வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடாங்க, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கிற நோக்கத்துல பெரியதால வந்து எங்களுடைய பெரியப்பாவுடைய தோட்டம், பழந்தோட்டம். அப்போ எங்க பெரியப்பா வைரவ நடரை யாரும் மிரட்டவும் முடியாது, அவர் விரட்டுக்கு அடிப்படையும் கிடையாது. அந்த அடிப்படையில எங்க தோட்டத்தில் உள்ள மரத்தை நாங்க தேர்வு செய்ய அண்ணன் வந்து இங்க ஏறணும்னு முடிவு பண்றோம். நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பகுதியில் வந்து இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் அந்த மரம் ஏறும்போது பழைய முறை இல்லாமல், பழைய காலில் ஒரு தலைவர் கட்டிப்பாங்களாம், அப்படி இல்லாம கயிறுல வந்து கம்பு கட்டி ஏறதுக்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா சமூக சீமானுக்கு இது பிரத்யேகமா அதுக்காகவே அதை வந்து செஞ்சாங்க அப்படின்றது அது வந்து 100% போய் அது அறியாமையில அந்த மாதிரி அந்த ஊர் முழுக்கவே அப்படிதான் இருக்கும். அந்த தென் மாவட்டங்கள் ஃபுல்லா இப்ப படித்தறிஞர்கள் ஏறக்கூடிய மரங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீங்க இன்னைக்கு இல்ல எப்போனாலும் போய் பார்க்கலாம். இது அண்ணன் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில அவரை பத்தி அவர் வர ஏறிக்கிட மாட்டேன். 59 வயசுல அவ்வளவு உறுதியான நிலைப்பாடு கொண்டு சரசரசன்னு ஏறி, இப்போ பனைமரம் அந்த மெத்தையில ஏறுறது எல்லாருக்கும் ஈஸி, நீங்க கூட ஏறிடலாம். ஆனால் கொண்டைக்குள்ள போய் உட்கார்ந்து வேலை வர பார்க்கணும், கல்ல இறக்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்துல அண்ணன் கொண்ட உறுதியில என்ன வேணாலும் செய்வாரு அப்படிங்கிற அதை உணர்த்த வேண்டுங்கிற நோக்கத்தில் சரி. அதே மாதிரி பனைமரத்துல மேல நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தி விழுந்துருவீங்க. அதெல்லாம் தாண்டி அண்ணனுக்கு இன்னைக்கு 60 வயசு 50 வயசு அப்படிங்கிறத தாண்டி ஒரு 25 இளைஞர் போல சிறப்பாக செயல்பட பண்ணும்போது அது உலகம் முழுதும் ட்ரெண்டிங் ஆகும். பனைத்தொழில் ஏதோ தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சாதி அது நாடர்கள் தான் ஏறுறாங்கிற மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த கட்டமைச்சிருக்காங்க. ஆனால் கம்போடியாங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல பொருளாதாரமே 75% பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது பனைமரம் தான். பனைமர சாறு, பனங்கருப்பட்டி, பனங்கிழங்கு, இதை தாண்டி பனம் அந்த இதுல வந்து பிஸ்கட் செய்யறது, கூல்ட்ரிங்க் செய்யறது, வீடே பனை ஓலையில தான் கட்டப்பட்டிருக்குது. இப்போ இங்க உள்ள கோடீஸ்வரர்கள்லாம் பாத்தீங்கன்னா மாட மாளிகை 20 கோடி 30 கோடி கட்டுவாங்க. ஆனா அங்க உள்ளவர்கள் இயற்கையை, இப்போ இந்த உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா மினரல் வாட்டர் இருக்கு, மினரலே இருக்காது. ஆனா அங்க வந்து இயற்கையான வாட்டருக்கே விலை உள்ள கல்லு மண்ணோட இருக்கிறது தான் ரேட்டு. மினரல்கள் உள்ள மினரல்கள் எல்லாம் இருக்கிற தண்ணி அங்க கொடுக்காங்க பாட்டில் அடைச்சி, அதுதான் உண்மையான மினரல் வாட்டர். இது ஒண்ணுமே இல்லாததை இந்தியாவில் வித்துட்டு இருக்காங்க. இப்படி இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாடுகள்ல கம்போடியா, பாலித்தீவுகள், இலங்கையில இது தனிக்கணும், இதுக்குன்னு ஒரு தனி அமைச்சகமே இருக்குது. இப்படி அப்போ தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல் இறக்கி விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. கல் இறக்கி விற்பதற்கு தான் தடை, கல்லை இறக்கி குடிப்பதற்கு தடை கிடையாது. கல்லை இறக்கி இறைவனுக்கு படைப்பதற்கு தடை கிடையாது. இந்த அடிப்படையில் தான் அண்ணன் வந்து அதை ஏறி இறக்கி ஒரு விழிப்புணர்வு பண்றாங்க. ஓகே, இந்த போராட்டம் பத்தி நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அவரு சரசரன்னு மரம் ஏறிட்டாரு, கீழே இருக்கிற அவரோட உண்மைகள் தெரியாது இல்லையா உங்களுக்கு, எப்படி அண்ணனுக்கு கீழே நீங்க இருந்தீங்களா, பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் பனைமரம் ஏறுறாரு, அதுலயே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏறிடலாம், ஆனா மேல உட்கார்றது வந்து அவ்வளவு கஷ்டம். அதோடைய காணொலிகள் புகைப்படங்கள்லாம் தெரியும், பாத்தீங்கன்னா தெரியும். அண்ணன் கூட நிழல் மாதிரி நான் தான் போயிட்டு. ஆமா, அவர் மேல ஏறும்போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருந்திருக்கு இல்லையா? பார்க்கும்போது வீடியோல பார்க்கும்போதே ஒரு பதட்டம் இருந்திருக்கும், ஐயோ மேல ஏறாரு பத்திரமா இருக்கணும். நீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னு போது உங்களுக்கு அந்த பதட்டம் இருந்துச்சா? இல்ல பதட்டம் இல்ல, அண்ணன் வந்து இயல்பா இருந்தாங்க. சொல்ல போனா அண்ணன் வந்து அந்த கம்பு கட்டுறது வந்து அண்ணன் பாக்குறது புதுசு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பவும் போல ஏறண்டா, இது என்னடா புதுசா இருக்குன்னு அண்ணன் வந்து எங்களை கிண்டல் பண்றாரு. அந்த மரத்துல ஏறதுக்கு தான் அண்ணன் நிப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நாங்கெல்லாம் அண்ணன் ஒவ்வொரு தொழிலையும் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு முடிவெட்டுற தொழில் வந்து குலத்தொழில்னு சொன்னானுங்க. ஆனா இன்னைக்கு ஸ்பாங்கிற பேர்ல பெரிய பெரிய கோடீஸ்வரனே முடிவெட்டுற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போன்று இந்த பனை தொழிலையும் ஒரு அடுத்த கட்டமா நவீனப்படுத்தணும்னா, நவீனப்படுத்துற தொழில்கள் தான் வெற்றி அடையும். இப்போ வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்மளை புதைக்கிறதுக்கு ஒரு வெற்றியா இருப்பாரு. அவர் அந்த தொழிலே செஞ்சுட்டு இருந்தா அதை அவரை கிண்டல் பண்ணி அந்த தொழிலே மூடி அந்த தொழில் செஞ்சவங்களே இப்ப கிடையாது. இப்போ டிஜிட்டல் சுவிட்ச் போட்டா நம்ம பஸ் வரம் ஆயிடலாம்.
இப்படி நவீனப்படுத்துதல் பண்றாங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமான தொழில், தமிழர்களுடைய தொழில். தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் பனைமரம், தமிழ் தேசியத்தினுடைய தேசிய மரம் பனைமரம். அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணன் வந்து கொண்ட கொள்கையில உறுதியாக இப்ப மற்ற தலைவர்லாம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அண்ணன் வந்து செய்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற உறுதி காரணமாக அவர் எந்த ஒரு பதட்டம் இல்லாம மிக இயல்பாக மேலே ஏறி அழகா அண்ணன் கல்லறைக்கு பண்ணிட்டார். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்ராவூர் நாராயணன் அவர் வந்து பனை நல வாரிய தலைவராக இருக்கிறார். உண்மையாகவே கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு அரசு கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவரோட வேலை. பனை தொழிலுடைய வளர்ச்சிக்கு இப்போ மதுபானத்தில் 50,000 கோடி ரூபாய் லாபம் வருது. கெமிக்கல் மதுபானத்தில் வெறும் ஒரு 15 கம்பெனி முதலாளிகளும் பயனடைகிறாங்க. ஆனால் இதில் வந்து 20 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்பெறக்கூடிய ஒரு தொழில். பனை மர தொழிலை சரியாக நவீனப்படுத்தி ஏறுவதற்கு ஒரு அழகாக, அதாவது கோவை வேளாண்மை கல்லூரியில் ஏறுவதற்கு ஒரு இதெல்லாம் இயந்திரம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து படித்த இளைஞர்கள் இன்னைக்கு செய்யக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மானியத்திலேயோ இல்லை ஒரு இலவசமாகவோ வழங்கினால் வெளிநாட்டுக்கு போய் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒட்டகம் மேய்க்கிற ஆட்கள், பன்னி மேய்க்கிற ஆட்கள் இங்க இந்த தொழில மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல செயல்பட்டிருக்கணும். யாரு? பனைவாரிய தலைவர். அவருக்கு பனைவாரிய தலைவர் பேரே தவிர அவருக்கு பனையை பத்தியோ பனையில உள்ள பலன்களை பற்றியோ பழைய வரலாறு படி பார்த்தீங்கன்னா, நுனி முதல் கிளை வரை 801 பயன்கள் உள்ள ஒரே மரம் பனைமரம் சொல்லப்படுது. சித்த மருத்துவத்துக்காக இருக்கட்டும், உடல் உறுதிக்காக இருக்கட்டும், சொல்ல போனா கேன்சரை ஒரு மரக்கல்ல வந்து கொடுத்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கதாக சொல்றாங்க. இப்படி பல மருத்துவ குணங்கள் பனை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் உள்ள விஷயம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு ஒரு கெடுதலான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் வந்து ஒரு அரக்கன் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. அந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகள்ல 60% பனை ஓலைகளால சரி பண்ண முடியும். நீங்க தண்ணி இப்ப பக்கெட் என்ன பக்கெட் யூஸ் பண்றீங்க? பிளாஸ்டிக். ஆனா அந்த பக்கெட் வந்து பனை ஓலையில செய்யலாம். அப்படி இருக்கு. கட்டில் இருக்கு. கட்டில பாத்தீங்கன்னா எல்லாம் நூல் கயிறு நைலாங்கயிறு பிளாஸ்டிக் பயன்படுது. ஆனா பனை நார் கட்டில் உடம்புல எந்த ஒரு நோய் வராதது அப்படின்னு சொல்லி பனை நார் கட்டில் இருக்கு. இதெல்லாம் அதே மாதிரி பனை வாளி, தண்ணி இருக்கிற வாளி இருக்குல்ல, அதே பனை வழியில செஞ்சிருக்கு. பதனி ஊத்துறாங்கல்ல, அது ஒரு இப்போ ஒரு பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் வந்துச்சு. ஆனா முன்னெல்லாம் வந்து பனை ஓலையில செஞ்சதெல்லாம் ஊத்துவாங்க. ஒரு சொட்டு கூட லீக் ஆகாது. இந்த மாதிரி இப்ப முன்னில கல்யாணத்துக்குலாம் பொருள் எடுத்துட்டு போதெல்லாம் பனை ஓலையில செஞ்ச அதை வச்சுதான் கொண்டு போவாங்க. சொலவுன்னு சொல்ல போறது பனை ஓலையில தான் இருக்கும். இப்படி பனையோடைய பயன்கள் வந்து நிறைய இருக்கு. இத சரியான ஒரு உண்மையாக பனையை நேசிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்த தொழில ஹைடெக்கா நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆறுமணியில என்னுடைய நண்பர் கண்ணன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய பனை தொழிற்சாலையை உருவாக்கியிருக்காரு. அவரை மாதிரி இளைஞர்களை வைத்து அவர் பொருளாதாரத்துக்கு உருவாக்கிட்டாரு. பொருளாதார வசதி இல்லாத எத்தனையோ பனையை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து இருக்காங்க. அவங்களுக்கு மானியத்துல ஒரு உதவி செஞ்சு அதை செய்யணுங்கிறத நோக்கம். இப்ப கல்லு இறக்குற தடையை நீக்கினால் பனை தொழிலாளர்கள் பயன்படுறாங்க. இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து பயமுறுத்தி பொய் வழக்கு போடுறதுக்கு காரணமே கல் விற்பனை தடை சட்டம் தான். ஏன்னா இந்த சட்டத்தை சொல்லிதான் நீங்க உண்மையான பதநீர் விட்டா கூட அவங்க பொய் வழக்கு போடுறாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை சரி செய்ய வேண்டியது யாருடைய வேலை? பனைவாரிய தலைவர். பனைவாரியங்கிறது வந்து அரசுக்கும் பனை தொழிலாளர்களுக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இவர்களுடைய பிரச்சனையை முதல்வர் அவர்களிடம் கொண்டு சென்று அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்யாம பனைக்காக இவர் பலமுறை போராட்டம் செய்தவர், கல்லுக்காக பலமுறை போராட்டம் செய்தவர். அவரே அண்ணன் சீமான் அவருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் கல்லுக்கு எதிராகவும் ஒரு அறிக்கை வெளியிடும் போது எங்களை போன்று அதுல நேரடியா இருந்தவர்களுக்கு ஒரு கோபம் வந்துருக்கு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு காரணமாக அவரை பத்தி ஒரு விமர்சனத்தை நான் வந்து பதிவு செய்யறேன். அது வந்து பதிவு செஞ்சாச்சு. பதிவு செஞ்ச உடனே அவர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்ககிட்ட பேசி இருக்கலாமே, இப்படி பதிவு பண்ணீங்க வந்து எதிர்பதிவா ஒண்ணு போட்டிருக்கலாம். இவங்க என்ன எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா,
எங்க தலைவர் எர்ணாவூர் நாராயணனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவர் எத்தனை கொலைகளில் சம்பந்தப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய குற்றப்பின்னணி தெரியுமா? காவல்துறை அவரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? காவல்துறையுடைய குற்ற சரித்திர பதிவேடில் எர்ணாவூர் நாராயணன் என்று டைப் பண்ணி பாடுறா. அப்படி நீ பார்த்து விட்டு இந்த போல் பதிவு செய்யறதுக்கு உனக்கு முடியாது. ஏன்னா அவ்வளவு குற்றப்பின்னணி உள்ளவர் என்னுடைய தலைவர் அப்படின்னு மிரட்டல் தான் வந்துச்சு. ஆமா, மிரட்டல். தன்மையாக கேட்டிருந்தால் நம்ம அதை பதிவு நீக்கியிருப்போம். நானும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு என்ன இந்த தவறான வழியில 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்து நான் வைக்கல. எந்த கட்ட பஞ்சாயத்துக்கோ வழக்குக்கோ போற ஆள் கிடையாது. நான் உண்மையாலுமே சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சராசரியான சாதாரண மனிதன். அப்படிங்கிற போது எனக்கு உண்மையாலுமே என்ன இருக்கும், தன்மான உணர்வு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில நான் வந்து அதை நீக்கல. யார் போன் பண்ணாலும் நீக்க முடியாது போடான்னு சொல்றோம். உடனே இவங்க வந்து தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸ்ல ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. அவங்க நிர்வாகிகள், அது நியாயம்தான். அவங்க தலைவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்க கொடுக்குறாங்க. அதோட விட்டு இருந்தால் இது வந்து பிரச்சனையே அல்ல. சட்டப்படி அவர்களை அணுகி செய்திருந்தால் இது வந்து பிரச்சனை கிடையாது. ஆளுங்கட்சி கூட இருக்கிற திமிர் காரணமாக ஆளுங்கட்சியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், அவருக்கு நெருக்கமானவர், தொழில்முறை கூட்டாளி, பல விஷயங்களில் அவருக்கு உதவியாக இருக்கிறாரு. அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஆனா ஆளுங்கட்சி அமைச்சர் இவர் செய்யற குற்றச்செயலுக்கு துணை போக மாட்டாரு. அவர் இன்னைக்கு ஒரு நல்ல பொறுப்புல இருக்காரு, மக்கள்கிட்ட செல்வாக்கு உள்ளவர், அவர் தேர்தல் அவர் தான் ஜெயிப்பாரு. அப்படிப்பட்ட அமைச்சரை இவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவர் பெயரை பயன்படுத்தி நீங்கள் இந்த குற்றச்செயலை செய்யுங்கள், நான் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறேன், காவல்துறையில் உங்க மேல வந்து எந்த எஃப்ஐஆர் விழாவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய கூலிப்படையினர்களை ஏவுவதற்கு அவர் துணி நின்றாருன்னு இப்ப சமீபத்துல அவர் கூட உள்ள நபர்கள் இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பேசுறாங்க. எப்பா உஷாரா இருப்பா, ஏன்னா நான் சாதாரண நினைச்சிடாத, அவர் மிகப்பெரிய கொலைகாரரு, அவருக்கு பின்னணியில் ஒரு அமைச்சர் இருக்கிறதா அவரே சொல்றாரு, உனக்கு ஏன்பா இந்த வம்பு, பிள்ளை குட்டிக்கார பையனி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அறிவுரை சொல்கிறார்கள். ஒரு போராட்டம் நடத்தி ஒரு சின்ன ஒரு போஸ்ட் போட்டதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம். ஏற்கனவே ஒரு வந்து மிரட்டல் வந்திருக்கு, ஒரு போராட்டம் இப்படி வருதுன்னா இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இல்லைன்னா எதனால அப்படின்றது நீங்க இல்ல. அவங்களுடைய நோக்கம் என்பது ஒட்டுமொத்த பணி தொழிலாளர்களும் தமிழ்நாட்டில் வந்து பணி தொழில்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமானது அல்ல. தேவேந்திர குல வேளாளர் மக்கள், நாடார்கள், தேவர்கள், முத்திரையர்கள், கவுண்டர்கள், வன்னியர்கள், பறையர்கள், இப்படி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே பனை சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தான் அதை செய்யறாங்க. இப்ப அதுக்கு உதாரணமா தான் தமிழ்நாட்டுடைய மாநில மரமாக பனைமரம். அது எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானதுங்கிறதெல்லாம். அது நாடாருக்கு மட்டும் தான் பொது அப்படின்னு சொன்னா அப்ப இந்த தமிழ்நாடு யாரோட நாடு? அவங்களோட நாடு, நாடாருடைய நாடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது ஒரு அபத்தமான விஷயம். அதனால நேர்மையாக அனைவரும் நடந்து கொள்ளணும். அண்ணன் சீமான் உடனே சாதி ரீதியாக பேசுவது, சாதியாக சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து இதுக்கு மட்டுமா போராட்டம் பண்றாரு? மீனவர்களுக்கு பிரச்சனை என்றால் அங்க போய் மீனவராக அவர் தான் நிற்கிறார். பட்டியல் வெளியிட்டதுல போய் ஒரு பிரச்சனைனா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆதரவாக நிற்பது யாரு? அண்ணன் சீமான் அவர்கள். அதே மாதிரி ஆடு மாடுக்கு பிரச்சனைனா கூட ஒரு கோனார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, அவர் மாடு மாநாடே நடத்துறாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் நின்று போராடுறாரு. புரியுதுல உங்களுக்கு? அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்களுடைய சொத்தில் அபகரிக்கும் போது அதுக்காக அவர் போராடுகிறார். இப்படி அனைத்து சமுதாயத்துக்கு அவர் வந்து தமிழருங்கிற உழைப்புல இது செய்யறாரு. ஆனால் சில விசுமிகள் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட அமைப்பை சேர்ந்த யூடியூபர்ஸ் தான் முழுக்க சாதி துவேஷத்தோட இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அவனுக்கு சாதி கிடையாது, அவன் என்ன சாதினா அவனுக்கும் தெரியாது. ஆனா அவன் பேசுறதுக்குள்ள சாதியம். அவங்களோட நோக்கம் என்ன? சாதியை ஒழிக்கிறது. ஆனா அவன் பேசுறது என்ன? முழுக்க சாதி வெறி. அது எப்படின்னு தெரியல. திராவிட அமைப்புடைய சித்தாந்தம் என்ன, அவங்க என்ன எதுக்காக எப்படி இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம். இவங்களுடைய நோக்கம் என்ன என்பது, பொது வாழ்வில் நேர்மையாக தூய்மையாக ஒரு நாடார் தலைவர் வளர்ந்து வருகிறார். அவர் நாடார்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைக்கிறார். எல்லா சமுதாயத்திலும் நட்பை பராமரிக்கிறார். அதை வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாவா இருக்கலாம், தேவேந்திர குல வேளாளர் நண்பர்களா இருக்கலாம், கவுண்டர் சமுதாயமா இருக்கலாம், பறையர் சமுதாயமாக இருக்கலாம். இப்படி தமிழ் சமூக கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவராக ஒரு நாடார் சமுதாயத்தில் இருக்காரு. நாளைக்கு இவர் வளர்ந்தால் நாம் வந்து
ஆளுங்கட்சிக்கிட்டயோ எதிர்கட்சிக்கிட்டயோ ஆளுங்கட்சிகிட்ட நேராக பேசிட்டு இருப்போம், எதிர்கட்சிகிட்ட மறைமுகமா இப்ப இந்த நிகழ்வை எதிர்கட்சிகிட்ட மறைமுகமா ஒரு சீட்டு வாங்குற நிகழ்வு தான் சொல்லி அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. இப்படி வளர்ந்து வரும் ஒரு தலைவரை அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு போட்டியாளராக கருதுகிறார்கள். நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவாக இல்ல ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஆதரவாக போகக்கூடிய நபர்கள் தான் இவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இப்படி வளர்ந்து வரும் தலைவர்களை எதுக்காக அவங்க எதிர்க்கிறாங்க, எதுக்காக இவ்வளவு கடுமையாக இவங்க வந்து கூலிப்படையினரை அனுப்பி அதுவும் பல்வேறு கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட கூலிப்படையினரை அனுப்பி ஒரு எதுவுமே அறியாத என்னுடைய மனைவி அப்பாவி மனைவியை பற்றி தவறுதலாக பேசுறது, என்னை பற்றி கொச்சையாக பேசுகிறது, இப்படி இல்லாமல் பயங்கர ஆயுதங்களுடன் கொலை செய்யும் முயற்சியோடு இந்த கூலிப்படையினர் வந்திருக்காங்க. இந்த கூலிப்படை தலைவனாக வடசென்னை சேர்ந்த ஒருத்தனும் மாடப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு சிலரும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதுவும் அவங்களுடைய முகநூல் பக்கத்திலேயே இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க அப்ப எங்க இருந்தீங்க சார்? உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றது? இது வந்து நான் வந்து எங்க ஊர் வந்து தூத்துக்குடியில இருந்து நான் மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கும் போது, மதுரைக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஐயர் போன் பண்ணி என்ன எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் உடனடியாக 100க்கு போன் பண்ணி என்னுடைய வழக்கு பதிவு செய்யறேன். அதுக்கப்புறம் காவலர்கள் வந்து அவங்களை அனுப்பியிருக்காங்க. அதாவது இதுல எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. காவல்துறை இதை வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்கிடல. அதான் 200 பேர்கிட்ட நாங்கெல்லாம் ஒரு 25 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணா அதுக்கு 500 போலீஸ் குடிச்சிருவாங்க. நாங்க ஏன்னா முறைப்படி போராட்டம் நடத்தக்கூடிய ஆட்கள். நாங்க பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா எர்ணாவூர் நாராயணன் வந்து ஒரு போராட்டம் கூட பண்ணிருக்க மாட்டாரு. ஆனால் நாங்கள் மாதத்துக்கு ஒரு போராட்டம் வந்து பண்ணக்கூடிய நபர்கள். இது வந்து உளவுத்துறை பதிவேட்டில் இருக்கு. இப்போ இவர்கள் செய்த இதே தவறை நாங்கள் செய்கிறோம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு உதயநிதி வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்றோம், இல்ல கனிமொழி வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்றோம், இல்ல ஒரு அமைச்சர் வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணினால் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்காம எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருக்க முன்னாடியே இந்த மாதிரி பண்ண. அப்போ காவல்துறையை ஏதோ ஒரு வகையில இவர்கள் விலக்கி வாங்கிவிட்டு செயல்படுகிறார்கள் அச்சம் பொதுமக்களுக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு இப்ப நான் அன்னைக்கு இல்ல, அதனால நான் உயிரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். நான் என்னை வந்து இப்ப படுகொலை செய்து இல்ல எனது குழந்தைகளை படுகொலை செய்து இல்ல எனது மனைவியை கொலை செய்து இப்படி ஏதாவது நடந்திருந்தால் அவ்வளவு பெருசா போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி எதிர்த்து போற, அதாவது எங்களுடைய பகுதிங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட வில்லா பகுதி. இப்ப எர்ணாவூர் நாராயணனுடைய வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் சுமார் 60 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 60 கிலோமீட்டர் அவரே பயணம் செய்து வந்து அவர் தலைமையில தாம்பரத்துல வந்து இருந்து அவர் பையன் பணப்பட்ட கார்த்திகிற பணப்பட்ட பண்ணி இவ்வளவு ரவுடிகளை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரவுடித்தனம் என்பது அவருக்கு இன்று புதுசல்ல. இவருடைய பழைய குற்ற சரித்திர ஏடுகளை எடுத்து பார்த்தால், குற்ற சரித்திர பதிவுகளை பார்த்தால் இவர் வந்து குற்ற சட்டத்தில் இருந்தவர், என்கவுண்டர்ல இருந்தவர், இப்படி பல குற்றங்களுக்கு சொந்தக்காரர். அப்படிங்கும் போது அவர் தன் நிலையை மறந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பதவியில இருக்காரு. முந்தைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அதற்கு முன்னாடி உள்ள ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி இவர் போயிட்டாரு. அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகி நம்ம இப்போ ஒரு பனைவாரி தலைவருக்கு மறந்துட்டாரு. இது வந்து இதுதான். இது அவரு செய்யறாரா இல்ல அவர் கூட உள்ளவங்க செய்யறாங்களா இல்ல இவரு திமுகவுக்கு வந்து நான் எது வேணாலும் செய்வேன், எனக்கு எம்எல்ஏ சீட் தரலனா கொலை கூட பண்ணுவேன், எனக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, மறைமுகமா திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்கிறதுதான் தெரியுது. இப்போ நான் வந்து இதே திமுக கூட்டணியில இருக்கேன், நான் ஒரு வாரிய தலைவர் பதவியில இருக்கேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? திமுக கூட்டணிக்கு நாடா சமுதாய வாக்குகளையும் படை தொழிலாளர் வாக்குகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியதை நான் செய்யணும். அப்பதானே அந்த எனக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்கன்னா நான் அதை செய்யணும். ஆனா இவங்க வந்து முழுக்க திமுகவுக்கு எதிரான வேலைகளை செய்து வருகிறார்கள். இவங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறதெல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. இவங்க கூலிக்கு வேலை செய்யறவங்க இருக்கும்போது திமுக அதிமுக 2 சைடுமே ஆள வச்சிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு இந்த இவருடைய குற்ற பின்னணியை உளவுத்துறை கவனத்துக்கு கொண்டு சென்று திமுக வந்து நாளைக்கு முதல்வர் அவர்கள் நாளைக்கு பணவரை தலைவர் வந்து இவர் தூக்கிட்டாருன்னு வைங்க, என் வீட்டுல தாக்குதல் நடத்தின மாதிரி ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் நடத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அவ்வளவு பெரிய ஆள், அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கணும் ஆட்கள் சொல்றாங்க. நான் சொல்லல, எனக்கு உண்மையுமே அவரை பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் அவர் ஒரு நாடக சங்க தலைவரா நினைச்சிட்டு இருந்தேன். அவர் ஒரு பனை தலைவர் ஒரு அமைச்சருக்கு நினைச்சா பனைவரை தலைவர் பதவி கொடுத்து முதல் போய் அவருக்கு வாழ்த்து சொன்னோடனே நான் தான்.
ஆனா அவர்களுடைய ஆட்கள் சொல்றாங்க ஓகே இவர் இவ்வளவு பெரிய குற்ற பின்னணி உள்ள ஆளு, நான் தங்கிட்டே இவ்வளவு கொலை செஞ்சிருக்காருங்கிறீங்க, இவ்வளவு சொத்து அபகரிப்பு வழக்கில் ஈடுபட்டிருக்காருங்க, பல்வேறு குற்றச்சம்பவம். அது என்ன சொல்றாங்க, இப்போ இருக்கிற கோயம்பேடு ஹோட்டல்லாம் இன்னைக்கு கூட தவறான தொழில் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இவ்வளவு விஷயங்கள் பாக்குறாங்க. அப்ப கைவிட்டு வாங்கிக்கிட்டு உங்க கடமை செய்றீங்க அப்படிதானே? அது நம்ம சொல்ல முடியாது இல்ல. நான் ஒரு சாதாரண மனிதன் தான், நான் சாமானிய மக்கள் மாதிரி எனக்கும் நீங்க சொல்றதா அவர் சொல்றதா அதுதான் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இது வீட்டுக்கிட்ட ஒரு போராட்டம் நடத்தி இருக்காங்க அவங்க அங்க இல்ல. ஆனா இது அவங்களுடைய நான் வந்து ஒரு விதத்துல இந்த விஷயத்துக்கு எர்ணாவூர் நாராயணன் அவர்களே பாராட்டுகிறேன். எதுக்கு இவ்வளவு குற்றச்சம்பவங்களை செய்துவிட்டு காவலுக்கு இன்ஸ்பெக்டர் கேட்கறோம் எங்களுக்கு தெரியாதுங்காங்க, ஏசிக்கு கிட்ட கேட்கவும் தெரியாதுங்காங்க. இவ்வளவு குற்றச்செயல்கள்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் நாங்க தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை பரப்புறது இல்லாம சமத்துவ மக்கள் கட்சியுடைய அபிஷியல் பேஜ் பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் அதை போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த குற்றத்தை செஞ்சது எர்ணாவூர் நாராயணன் நாங்க உறுதியா சொல்றோம். ஒரு கட்சி தலைவரே குற்ற செயலை செஞ்சுட்டு அவருடைய பேஸ்புக்லயே போடுறாருன்னா, ஆளுங்கட்சியுடைய கூட்டணி தலைவர் முதலமைச்சருக்கு ஓபன் சேலஞ்சு கொடுக்காரு. நான் இப்படிதானே குற்றச்செயல் செய்ய முடியும், உன்னால என்ன பண்ண முடியும், என்ன முடிஞ்சா தூக்கி போடுறான்னு முதல்வரை பார்த்து சவால் விடுகிறார். அப்ப இது முத்துரமேஷ் நாடாருக்கான சவாலே கிடையாது. இது வந்து நேரடியாக திமுகவுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு விடப்பட்ட ஓபன் சேலஞ்ச். இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஒரு எம்எல்ஏ பதவிக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா, நீ ஆளுங்கட்சியா இருந்தா என்ன எதிர்கட்சியா இருந்தா என்ன, உன் போலீஸும் உன் ஆட்களும் என்னை ஒண்ணும் செய்ய முடியாதுடா, பேஜ்ல நான் எடுத்து போடுறேன்டா, முடிஞ்சா நீ என்னை கைது பண்ணி போடுற, இந்த குற்றம் எல்லாம் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு 100% எவிடன்ஸ் அவங்களே அவங்க பேஸ்புக்ல வச்சிருக்காங்க. இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? உங்களை மிரட்ட வந்தாங்க, ஓகே. இது அப்படியே வந்து திமுக சைடு திரும்ப நேரடியாக திமுகவுக்கு விடப்பட்ட சவால். அவருக்கோ அவரது மகனுக்கோ திமுகவில சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டுங்கிறதுக்காக ஓப்பனா திமுக மிரட்டுறாரு. அப்போ உளவுத்துறை கரெக்டாக செயல்பட்டு இருந்தால், காவல் அதிகாரிகள் ஒழுங்கா செயல்பட நேரம் அவர் ஏன் கைது செய்யல? இதே எதிர்கட்சியை சேர்ந்த யாரோ ஒரு கட்சி தலைவர் இதே நிலை செய்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவர் செய்யாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அவரோட ஆதரவாளர்களே வந்திருக்கலாம். சமத்துவ மக்கள் கட்சி பேஜ்ல அவங்க போட்டிருக்காங்க, அப்புறம் அவர் செய்யலன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஆதரவாளர்கள் பண்ணிருக்காங்க. உங்க கட்சியோட அபிஷியல் பேஜ், அதுல எப்படி ஆதரவாளர்கள் சட்டவிரோதமா ஆதரவாளர்கள் சட்டவிரோத கஞ்சா விற்கிறத எடுத்து அபிஷியல் பேஜ்ல போடுவீங்களா? நாங்க கஞ்சா வியாபாரம் பண்றோம் இல்ல நான் பொம்பளைகளை வச்சு தவறான தொழில் பண்றோம், இல்ல கள்ளச்சாராயம் காய்க்கிறோம், இல்ல கூலிப்பட பண்ணி ஆம்ஸ்டாக் கொலை செஞ்சது போல எங்க மாவட்ட தலைவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட ஜெயக்குமாரை கொலை செஞ்ச போல நாங்க கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியுடைய அபிஷியல் பேஜ்ல போடுவாங்களா? அப்படி போட்டா அந்த கட்சியுடைய தலைவர் கையை அவர் யாரப்போ அவருக்கு தெரியாம போட்டாங்க, அவர் ஆதரவாளர்கள் போட்டாங்கன்னா எப்படி? காவல்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவருக்கு சார் இதெல்லாம் ரொம்ப சார், முதலமைச்சருக்கு ஒரு மிரட்டலா இவரு கொடுக்குறாருன்றது அது எப்படி ஒரு மக்களா பார்க்கும்போது, இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்டே பார்க்கும்போது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இவர் வீட்டுக்கிட்ட ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்றதுக்காக அடுத்தது அவர் முதல்வர் கிட்ட போயிடுவாரா, இல்ல இது ஒரு மிரட்டலா மாறுமான்றது மக்கள் எப்படி? இப்போ நீங்க என்னைய மிரட்டல மாதிரி இருந்தா, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, என்னை அசிங்கப்படுத்தி பேசினாங்க, என்னோட மனைவி அசிங்கப்படுத்தி பேசினாங்க, எங்க அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தி பேசினாங்க, என்னோட பிள்ளைகளை அசிங்கப்படுத்தி பேசினாங்க, இதுக்கெல்லாம் ஆதாரங்களே அவங்களே முகநூல்ல போட்டுட்டாங்க. நாங்க எதுவும் ரெக்கார்டிங் பண்ணி போடல. எங்க வீட்டுல பக்கத்துல இருக்க பெண்மணி வீட்டுல போய் முத்துரமேஷ் ஒரு மாசமானவன், மனைவி ஒரு மாசமானவன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? இதோட அவங்க போயிருப்பாங்க. இது வந்து இது வரைக்கும் என்னை மிரட்டுறதுக்கான செயல். சரி, இவங்க வந்த வாகனங்கள் அடிவகுத்து வரதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறது, அவங்களுடைய கட்சியோட அபிஷியல் பேஜ்ல போட்டு போடுறது, அதெல்லாம் உளவுத்துறை பார்க்காதா? ஒரு கட்சியோட அபிஷியல் பேஜ்ல போடுறது பார்க்காதா? இது வரைக்கும் முத்துரமேஷுக்கு தான் அவங்க மிரட்டல் விடுறாங்க. இது வரைக்கும் வீட்டுக்கு வந்தது. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் நேரடியாக முதல்வருக்கு தான் அவங்க மறைமுக எச்சரிக்கை விடுக்கிறாங்க. எனக்கு எம்எல்ஏ சீட்டு தரலன்னா முதல்வராக இருந்தாலும் உனக்கு இதுதான் நிலைமை, ஏனென்றால் என்னுடைய பேஸ்புக் பக்கத்தை பார்த்துக்கொள், நாங்க இவ்வளவு குற்றச்செயல்களை செய்திருக்கோம்,
சைக்கிள் யாராலையும் சொல்ல முடியாது, எவனாலையும் சொல்ல முடியாது. இதை பாரு, என்னோட பேஸ்புக்ல இருக்கு, என்னுடைய பேஜ்ல இருக்கு. முடிஞ்சா நீ என்னை கைது பண்ணிப்பாரு, முடிஞ்சா என்னை பதவி விட்டு தூக்கிப்பாரு. உன்னுடைய முதலமைச்சர் பதவியை நான் இழக்க வைக்கிறேன். எனக்கு வந்து நீ தூக்கணும், அடுத்த சைட்டு நான் அடுத்த கட்சியில போய் ஒரு சீட்டு வாங்கிடுவேன். அப்படி ஓப்பன் சேலஞ்சையும் கொடுக்குறாரு. ஓகே சார். ஸோ இந்த போராட்டம் உங்க வீட்டுக்கு வந்து முற்றுகையிட்டது அதெல்லாம் பார்த்தோம். இது குறித்து உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்க வீட்டுல ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களா இருக்கட்டும், என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது சமுதாயத்திற்காக உண்மையாக நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன். அதாவது என்னை பொறுத்தளவிற்கு நேர்மையாக தூய்மையாக நாடார் சமுதாயத்திற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி வருகிறேன். பல்வேறு விஷயங்களில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். சங்கர்லிங்களார் ஐயா மணிமண்டபமாக இருக்கட்டும், சௌந்தரபாணியாளர் ஐயா மணிமண்டபம் மண்டபமாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ போராட்ட வரலாறு இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை விமான நிலையத்துக்கு சூட்டுவதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை நாங்கள் போராடி பெற்றிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நான் 100% சமுதாயத்திற்கு சேவை செய்வதை திருப்தியாக நினைச்சிருந்த இந்த வேளையில சமூகத்தில் தவறாக தொழில் செய்பவர்கள், கஞ்சா குட்கா போன்ற தொழில் செய்யும் நபர்கள், கட்ட பஞ்சாயத்து பண மோசடி செய்யும் நபர்கள், சமுதாயத்தை பேரை சொல்லி அங்கங்கே வசூல் பண்ணி சாப்பிடக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாம் என்னை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழல் காரணமாக, அவர்களின் தூண்டுதலின் காரணமாக தான் எர்ணாவூர் நாராயண ஐயா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் என்னோட மனசுல இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு உச்சத்தில் இருக்கும்போது இது போன்ற தவறுகளை எப்படி செய்ய முடியும் துணிஞ்சு அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. எங்க வீட்டுல வந்து நான் ஒரு தலைவர், என்னை பத்தி பேசுறது தப்பு கிடையாது, விமர்சனம் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதுவும் தவறு பர்சனலா அட்டாக் பண்ணலாம். வீட்டு பெண்களை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசக்கூடியவர்களை எர்ணாவூர் நாராயணன் வந்து ஏன் இது வரைக்கும் கொலை பண்ணல? அவருடைய மனைவியையோ அவர்களுடைய மருமகளையோ இல்ல அவருடைய மகள்களையோ யாராவது இந்த மாதிரி சொன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? இதை வந்து அவர் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ வீட்டுல அவங்க வைஃப் என்ன சொன்னாங்க? அவங்க இதுதான் சொல்றாங்க, எர்ணாவூர் நாராயணன் எங்க அப்பா மாதிரி இருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் இந்த மாதிரி கேவலமாக கூலிப்படையினர் ஏவி இந்த மாதிரி பேசுறாங்களே, அவங்களுக்கும் பொண்ணு, அவங்களுக்கும் பொண்டாட்டி மருமகள் மகள் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் ஏன் இதை புரிஞ்சிக்காம இப்படி பண்றாங்க? இது உங்களுக்கு தேவையா? இருக்கிறது வாடகை வீடு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லை, அப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தேவையா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டாங்க. ஏன்னா எவ்வளவு திருட்டு தலைவர் இருக்கான், நேற்று வந்தவங்கலாம் இன்னைக்கு கார்ல சுத்துறான், பைக்ல சுத்துறான், சொந்த வீடு வாங்கிட்டா நீங்க வந்து வேஸ்ட், நீங்க வேஸ்ட் இல்லாம உங்களால எங்க பேரும் கெடுதுன்றாங்க. ஓகே. இன்னமும் வீட்டுல அந்த ஒரு பதட்டமா விஷயம் இருந்துட்டு. அப்புறம் அப்பா அம்மாவை பத்தி கேட்க வேண்டாம், ஒழுங்கா பாத்திரம் வச்சு தரேன், நான் வச்சுட்டு ஒழுங்கா அதை செஞ்சிருக்கலாவே, இதெல்லாம் உனக்கு தேவையான சொல்றாங்க. என்னோட இது இவங்களுடைய மனநிலை. ஆனா என்னுடைய மனநிலைனா இந்த மாதிரி எந்த மிரட்டல் வந்தாலும் எது வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம் தான் உண்மையான நாடார். யார் மீதும் எவ்வித தவறான விமர்சனத்தை வைக்காமல் உண்மையை மட்டும் சொல்லி வெற்றி பெறுவோம் தான் உண்மையான நாடார். இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை இப்போ கூலிப்படையினர்கள் வந்து பல ரூபத்துல வந்துட்டாங்க. இப்போ இங்க நடந்த நீங்க விஷயத்த சொல்றீங்க, பிரஸ் மீட்னு சொல்லி ஒரு அவங்க தரப்புல ஒன்று வச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா கூலிப்படையில சேர்ந்தவர்கள் பிரஸ் மீட்டுங்கிற மாண்பையே கெடுத்து விட்டாங்க. என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். அந்த பிரஸ் மீட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவனுக்கு எல்லாம் எப்போ பிரஸ் மீட் எடுத்தாங்க, யாரா இவனுங்க? இவனுக்கு வந்து அந்த சமூக விரோதிகளை கொண்டு வந்து பைக் நீட்னா என்ன ஆகும்? அவன் பாட்டுக்கு என்னமோ பேசுறான். இது வந்து பத்திரிகையாளர் மன்றம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கு, பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே எப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு சூழல். அதாவது கூலிப்படையினர்கள் வீட்டுக்கிட்ட வந்து அசிங்கப்படுறதுக்கு ஒரு கூலிப்படை, மீடியா முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு ஒரு கூலிப்படை, இப்படி அண்ணன் வந்து எர்ணாவூர் பல கோடிகளை இதுக்காக செலவு செய்திருக்கிறார். ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக முதல்வரை மிரட்டி பணி வைக்க வேண்டும் என்பதற்காக புத்திர விசையை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதுல அவர் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா அப்படிங்கிறது முதல்வருடைய நடவடிக்கையில தான் இருக்கு. முதல்வர் அவர்கள் நேர்மையாக தூய்மையாக நடவடிக்கை எடுப்பவராக இருந்தால் உடனடியாக எர்ணாவூர் நாராயணன், அவரது மகன் கார்த்திக் நாராயணன் 2 பேரும் உள்ளிட்ட கூலிப்படையினர், வடசென்னை கூலிப்படையை சேர்ந்தவர், பாடம்பாக்க கூலிப்படையை சேர்ந்தவர்கள், இந்த கூலிப்படையிலும் கோஷமிட்ட அந்த கூலிப்படையினர்கள் ஊடகத்துக்கு முன்னாடி கூலிப்படையினர் ஒரு 3 பேர் சமுதாயத்தின் பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த கூலிப்படையினர்கள் இவங்க எல்லாத்தையும் உடனடியாக கைது செய்து நாடார் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும்.
இப்போ முத்திரை பேசி நேர்மையான தூய்மானவர் எடுத்துக்காட்டு அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக என் வீட்டுக்கு வந்து கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு சொன்னது. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை, தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தென்னிந்திய பால் பிளாக் திருமரஞ்சி அவர்களுடைய அறிக்கை, தேவேந்திர குல கரிகாலர்களுடைய அறிக்கை, எங்கள் அண்ணன் கவுண்டர் ஆர்வ கவுண்டருடைய அறிக்கை, இப்படி இன்னும் பல தலைவர்கள் இதற்காக பேச உள்ளார்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் எல்லாம் நியாயமான விஷயத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க, கொடுக்க போறாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அண்ணாமலை அவர்கள், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள், திமுகவுடைய ஆளுங்கட்சியினுடைய முக்கிய நபர்களா என்னை நேற்று தொடர்பு கொண்டு என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால விரைவில் எர்ணாவூர் நாராயணன், அவரது மகன் உள்ளிட்ட கூலிப்படையினர் கைது செய்யப்படுவார்கள் என்றதை உறுதியை நம்புறேன். அது நடக்கும். ஓகே சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.